ஹலோ மக்களே, ஜூன் 22 சலங்கியில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட இருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவள சீரியல் மேக்கா சந்தேஷம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. அதனால இன்னைக்கு யார் யாரு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறா, யார் யாரு என்னென்ன கிஃப்ட் யார் யாருக்கு கொடுக்குறா, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுவும் இல்லாம நம்ம ககன் கண்டிப்பா நம்ம பூமியை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வேற லெவல்ல பிளான் பண்ணியிருப்பாரு. அதே நேரத்துல பூமி அதை விட ஒரு படி மேலேயே போய் நம்ம ககனம் மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணல, அங்க இருக்கிற எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணி ககனுக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒரு கிஃப்ட், எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு கிஃப்டா, அப்படி ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அது என்ன கிஃப்ட்னு உங்களுக்கு தெரியணும்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நான் வீடியோல சொல்லியிருக்கேன். நட்சத்திராக்கு அதாவது என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் மை லவ்னு சொல்லிட்டு நம்ம செடி பாட்டு பாடி ஐ லவ் யூன்னு எழுதி அவரை நட்சத்திரா இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. பாயாசம் பண்ணி கொடுக்குறாரு, கிட்டார் வாசிக்கிறாரு, அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி நம்ம செரி அவரோட காதலை நட்சத்திராக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா. ஆனா நட்சத்திரா வழக்கம் போல நம்ம செரிய காதலை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அவங்க ஒத்துக்கவும் இல்லை. இவங்க 2 பேரும் இப்படி பாடி கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம மருதாணி இலைக்கு ஒரு அழகான கனவு வருது. அதாவது மருதாணி இலைக்கு யாரோ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷலா வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, ப்ரப்போஸ் பண்ற மாதிரி, பூ கொடுக்குற மாதிரி இவங்களே இமேஜினரியா கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம மருதாணி இலை அவங்களும் ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சுடிதார் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுற மாதிரி பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. செரி நட்சத்திரா பார்த்து இவங்களும் பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நட்சத்திரா மாடியில இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கிறாங்க நம்ம மருதாணியில. ஏய் என்னாச்சு, மருதாணியிலன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா இவர் கேட்கவே இல்லை, நம்ம மருதாணியில கேட்கவே இல்லை. உடனே ஏய் என்ன காலையில என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா? ஆமா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல எனக்கு யாரோ ப்ரப்போஸ் பண்ற மாதிரியா இருக்கு. என்னது உனக்கு வேலண்டைன்ஸ் டேவா? நீ உனக்கு எப்படி யாரோ ப்ரப்போஸ் பண்ணுவா? நீ இப்படியே லூஸ் மாதிரி ஏதாவது கனவு கண்டுகிட்டே இரு நீ அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கம் போல நம்ம நட்சத்திரா திட்டிட்டு போயிடுறாங்க மருதாணியிலேயே. இங்க அப்படியே பார்த்தா நம்ம சரச்சந்திராவும் அபூர்வாவும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதாவது சரச்சந்திரா காலையிலே நம்ம அபூர்வாக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு அபூர்வாக்கு கொடுக்குறாங்க. அபூர்வாக்கு பெரிய ஷாக்கு. மாமா நீங்க எனக்கு காஃபி போடுறீங்களா? என்ன மாமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நீங்க எதுக்கு எனக்காக இதெல்லாம் பண்றீங்க? இன்னைக்கு எதுக்கு நீங்க புதுசா இதெல்லாம் பண்றீங்க? அப்படிங்கும் போது இவர் உடனே சொல்றாரு, இத்தனை வருஷம் அந்த பூமி பேச்சை கேட்டுட்டு நான் உன்னை தப்பா நினைச்சிருக்கேன். எனக்கு நீதான் சோபா கண்ணியோங்கிற ஒரு கில்ட் என் மனசுல இருந்துட்டே இருந்தது. அந்த பூமி எவ்வளவு பெரிய மாயக்காரின்னு இப்பதானே தெரிஞ்சது. அவ நீதான் தப்பு பண்ணன்னு சொல்லும் போது அதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லைனாலும் என் மனசுல ஏதோ ஒரு வகையில நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் பூர்வா. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்குதான் நான் அந்த பூமியோட உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ என்னை மன்னிச்சிரு. என்னோட சின்ன மன்னிப்பு இதாதான் நான் இந்த காஃபியை நான் உனக்காக போட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அபூர்வா அப்படின்னு சொல்லி காஃபியை கொடுக்குறாரு. என்னோட மன்னிப்பையும் நீ மனசார ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க அபூர்வாக்கு 500 வாட்ஸ் பல்பு மனசுல எரியுது. அதாவது வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க இவங்க. அதுவும் சரச்சந்திர வாட்டி இவங்களுக்காக காஃபி போட்டு மன்னிப்பு கேட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்றாங்க. ஐயோ இவங்களுக்கு தரையில கால் படல, அந்த அளவுக்கு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அதோட மட்டும் விடல நம்ம சரச்சந்திரா. அதுக்கடுத்து ஒரு ரோஜா பூவையும் கொடுக்குறாரு, சிவப்பு ரோஜா பூவையும் கொடுத்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவங்களும் அதை வாங்கி இவங்க 2 பேர்த்தும் பார்த்தா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அபூர்வாவும் சரச்சந்திராவும் பார்த்தா சிரிச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே நம்ம ககன் வீட்டுல பார்த்தா ககன் வேலண்டைன்ஸ் டேல இன்னைக்கு அதனால செலிப்ரேட் பண்றதுக்காக அவர் கோட் சூட் எல்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா பூமி ஒரு அழகான ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா கிஃப்ட் என்ன கிஃப்ட் நீ இன்னும் ககன் கொடுக்குற மாதிரி தெரியல, அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதனால நீ ரெடியாக நம்ம வெளியே போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. இவங்களும் ரெடி ஆயிட்டு பூர்ணி கிட்ட போயிட்டு இன்னைக்கு என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, நான் உன்னோட அண்ணா இன்னைக்கு எனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பூர்ணி கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பூமி. நாங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போறோம், அதுவும் உன்னோட அண்ணா என்னை வெளியே கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. என்ன கிஃப்ட் நைட்ல இருந்து கேட்டுட்டே இருக்கேன், ஆனா சொல்லவே இல்லை பூர்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பூர்ணிக்கு லைட்டா காண்டாகுது. நீங்க பாருங்க, நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி இதுதான் ஃபர்ஸ்ட் வர வேலண்டைன்ஸ் டே. அண்ணா பாருங்க உங்களுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்காங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, உங்களை வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஆனா சிவா என்னை காதலிச்சு தானே கல்யாணம் பண்ண போறோம், நாங்க இன்னும் காதலிச்சுட்டு தானே இருக்கோம். ஆனா அவன் இது வரைக்கும் எனக்கு வேலண்டைன்ஸ் டே விஷ் கூட பண்ணவே இல்லை. நீ ரொம்ப மோசம், ஒரு கிஃப்ட் கூட எனக்கு கொடுக்கல, ஒரு சின்ன கிஃப்ட் கூட எனக்கு கொடுக்கல, ஒரு விஷ் கூட எனக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம உங்க தம்பி மட்டும் என்னை இப்படியே இன்னைக்கு ஏமாத்தினா
அவ்வளவுதான், அப்புறம் நரகம்னா என்ன நான் உங்களுக்கு இந்த வீட்டுல காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோவப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்ம பூர்ணி. நீங்க மட்டும் என் அண்ணனோட சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா உங்க தம்பி மட்டும் எதுவுமே பண்ணாம என்ன சந்தோஷமாவே வச்சுக்கலன்னா நான் மட்டும் உங்களை சந்தோஷமா இருக்க விடுவேனா? நான் உங்களை சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல சண்டைகள் போட்டுட்டு இருக்காங்க பூமி கிட்ட. ஒண்ணு ஐயோ அம்மோ சரி நான் வந்து ஏதாவது பண்றேன், கண்டிப்பா என் தம்பி இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து பூர்ணிக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. நடந்ததெல்லாம் போயிட்டு அப்படியே ககன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிவா வந்து இந்த மாதிரி பூர்ணிக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கல, விஷயம் பண்ணலையாம். பூர்ணி ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கா, அவளுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அதாவது காதலிச்ச பையனே எனக்காக ஒண்ணுமே பண்ணல, ஆனா நீங்க பாருங்க என் அண்ணா நீங்க கல்யாணமே பண்ணிட்டீங்க, ஆனா என் அண்ணா உங்களுக்காக என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு மட்டும் எனக்கு சிவா விஷ் பண்ணலன்னா நான் உங்க 2 பேர்த்தையும் நான் வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட வேற செய்யறாமாமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிடுவாங்க ககன் கிட்ட. ஓ இதுதான் சங்கதியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ எதுக்கோ கவலைப்படாத, அவங்களையும் ரெடியாக சொல்லு, சிவாவையும் ரெடியாக சொல்லு, நாம இன்னைக்கு பாத்துக்கலாம், கண்டிப்பா பூர்ணி இன்னைக்கு சந்தோஷமா தான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது வருவா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் போயிட்டு நீயும் ரெடியாகு பூர்ணி அப்படின்னு சொல்லி இவங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெடியாகி எல்லாரும் வந்து கார்ல எல்லாம் கிளம்பி வராங்க. நம்ம பூமி பார்த்தா ஒரு ரெட் கலர் அழகான ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இவர் ககன் பார்த்தா கோட் சூட்டு, சிவா பார்த்தா கோட் சூட் போட்டிருக்காங்க. இவங்க பார்த்தா ஒரு அழகான ப்ளூ கலர் சுடிதார் போட்டுட்டு, அதாவது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா ஒரு இடத்துல நடக்குது. அங்கே காதலிக்கிற எல்லாருமே அந்த இடத்துக்கு வர்றாங்க. இன்னைக்கு அவங்களோட காதலை வெளிப்படுத்துற விதமா நிறைய போட்டிகள், அதாவது திறமைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர விதமா, அவங்க காதலை புரிய வைக்கிற விதமா நிறைய போட்டிகள்லாம் வந்து நடத்துது. அந்த இடத்துக்கு தான் இங்க போறாங்க எல்லாரும். நம்ம இவங்க எல்லாம் 4 பேர் வந்துட்டாங்க. இங்க பார்த்தா இப்ப பெரிய ட்விஸ்ட் என்னன்னா பிந்துவும் இதே இடத்துக்கு வராங்க சிவாவை பாக்குறதுக்காக. பிந்து வந்து சோகமா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. உடனே இங்க கார்ல இருந்து எல்லாருமே இறங்கி ஒருத்தரா போயிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தா நம்ம பூமி இருந்துட்டு நான் பூர்ணியை கூட்டிட்டு போறேன் மாமா, நீங்க சிவாவை கூட்டிட்டு வாங்க, சர்ப்ரைஸ் உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. வா பூர்ணி நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து பூர்ணியை கூட்டிட்டு போயிறாங்க. அதுக்கடுத்து ககன் வந்து தனியா சிவா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சிவா, நீ வந்து பூர்ணியை காதலிச்சுதானே கல்யாணம் பண்றீங்க, ஆனா உன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்ல, என் தங்கச்சி பாரு வருத்தப்படுறா, நீ வந்து எதுக்கு நீ வந்து அவளுக்கு விஷ் பண்ணல, எதுக்கு நீ வந்து இது பண்ணல, இதெல்லாம் வந்து இன்னொருத்தவங்க சொல்லி பண்ணக்கூடாது சிவா, உனக்கா தோணிதான் பண்ணணும். உடனே நம்ம சிவா இப்பவாச்சும் உண்மையை சொல்லியிருக்கலாம், நீ உண்மையாகவே காதலிக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்கும்போது அவர் அப்பவாவது உண்மையை சொல்லியிருக்கலாம், நான் பூரணியை காதலிக்கல பிந்துவை தான் காதலிக்கிறேன் அவரே. ஆனா திரும்பியும் பூசி முழுகிறாரு நம்ம சிவா. ஐயோ நான் வளர்ந்தது கிராமத்துல, அங்க வேலண்டைன்ஸ் டே எல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது, அங்க இப்படி எல்லாம் கொண்டாடவே மாட்டாங்க, நான் இங்க வந்துதான் இதெல்லாம் புதுசா பாத்துக்கிறேன், எனக்கு இந்த பழக்கம் வழக்கம்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்றாரு. இங்க பாரு சிவா, நல்லதோ கெட்டதோ நல்லா இருந்தா அதை மாத்திக்க வேண்டியதான், உனக்கு பிடிக்கலன்னா என்ன, இப்ப வந்து நான் இப்போ உன் அக்காவை எப்படி சந்தோஷமா வச்சிருக்கிறேன், உன் அக்காக்கு வந்து அவளும் கிராமத்துல வளர்ந்தவதான், அவளுக்கு ஆனா இதெல்லாம் தெரியாது, நான் தான் சொல்லி கொடுத்தேன், அத மாதிரி நீ வந்து இப்ப சிட்டிக்கு வந்துட்டேன்னா அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் நீ உன்னை மாத்திக்க வேண்டியதான், அவ்வளவுதான். வந்து அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம், அதுவும் இல்லாம நீ கட்டிக்க போற பொண்ணு, நீ பண்ற சின்ன சின்ன விஷயத்தால அவ சந்தோஷமா இருப்பானா, அதை நீ தாராளமா பண்ணலாம், அதுல என்ன தப்பு இல்ல, இதை நீ வந்து மாறக்கூடாது வைக்க கூடாதுன்னா இங்க எதுவுமே இல்ல, உனக்கு பிடிச்சிருந்தா நீ கண்டிப்பா நீ வந்து அந்த லைஃப்ல இருந்து இந்த லைஃபுக்கு நீயே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர, இப்போ ஒண்ணுமே இல்ல, உனக்கு அவகிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியலையா, நீ இப்படி பண்ணு நீ இதை பண்ணு அப்படின்லாம் நான் உன்னை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல, நான் இப்போ உன் அக்கா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன், அதை பார்த்து நீயும் அதை பார்த்து இமிட்டேட் பண்ணிடு, அதே மாதிரி நீயும் பூர்ணி கிட்ட சொல்லிடு, அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிரும், நீயும் ஹாப்பி ஆயிடுவேன், என் தங்கச்சியும் ஹாப்பி ஆயிடுவான், எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அங்க பார்த்தா இந்த ரெட் கலர் பலூன்லாம் அப்படியே ஹார்டின் ஷேப்ல எல்லாம் ஊதி வச்சிருப்பாங்க. அதாவது காதலர் தினத்தை வந்து தெரிவிக்கிற விதமா எல்லா பக்கமும் வந்து ரெட் கலர் கார்டு அது இதுன்னு சிவப்பு கலர்ல என்னென்னலாம் இருக்கும், ஹார்டின் ஷேப்ல என்னென்னலாம் இருக்கும், பலூனு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தா நம்ம ககன் வந்துட்டு பூமிக்காக ப்ரப்போஸ் பண்ணுவார். அவங்க எப்பவும் போல ரொமான்ஸ் தான். உடனே அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் வந்து வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணிப்பாங்க. ககனுக்கும் பூமிக்கும் ககனும் 2 பேரும் வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணிட்டு உடனே இவர் வந்து முட்டி போட்டு நின்று ரோஸ் பூ கொடுப்பாரு நம்ம ககன். அதோட மட்டும் இல்லாம ஐ லவ் யூ பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவப்பு கலர் ஹார்டின் ஷேப்ல இருக்க பலூனையும் கொடுப்பாரு. கொடுத்தோன்னா நம்ம பூமி மேடம் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகி அவங்களும் திரும்ப ஐ லவ் யூ மாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் மாறி மாறி ஐ லவ் யூ சொன்னோன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி கைத்தட்டி இவங்களை என்கரேஜ் பண்ணி
அதோட மட்டும் இல்லாம உடனே இவங்க சிவா கையில திரும்ப அந்த பலூனை கொடுத்து பூவை கொடுத்து நீயும் பண்ணு சொல்லுடா சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ககனும் பூமியும் இவனை ஃபோர்ஸ் பண்ணி இவரும் வேற வழியே இல்லாம அந்த பூர்ணி கையில கொடுத்து இங்க பார்த்தா லெஃப்ட் சைட்ல பார்த்தா பிந்து இருக்கிறத அவங்க நல்லாவே பார்த்துட்டாங்க நம்ம சிவா. பூர்ணிய மூஞ்ச பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லாம மூஞ்ச இந்த சைடு திரும்பிக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு மட்டும் சொல்றாரு. பேரை சொல்லல, பூர்ணின்னு சொல்லல, பிந்துன்னு சொல்லல. பிந்து முகத்தை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு பூவை மட்டும் யாருக்கு கொடுக்குறாரு, நம்ம பூரணிக்கு கொடுக்குறாரு. பலூனை தூக்கி பூரணிக்கு கொடுக்குறாரு. உடனே பூரணியும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதாவது இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேனே, எனக்கே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு பூமிக்கு தான் தேங்க்ஸ் சொல்றாங்க. அண்ணி நீங்க எப்படியோ இன்னைக்கு நீங்க சந்தோஷமா ஆக்கிட்டீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஏற்பாடு பண்ணி தான் இது எல்லாமே நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா, தேங்க்யூ சோ மச் அண்ணி அப்படின்னு சொல்லி ஐஸா வைக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம உள்ள பார்த்தா இனிமேதான் மெயின் பிக்சரே இனிமேதாங்கிற மாதிரி உள்ள பார்த்தா நிறைய காம்படிஷன்லாம் இருக்கு. அதுக்காக எல்லாரும் பேரா உட்காரணும். இவங்க 4 பேரும் ஒரே சேர்ல உட்கார வேண்டாம், நீங்களும் அண்ணனும் ஒரு இதுல உட்காருங்க, நானும் சிவாவும் ஒரு இதுல உட்காரோம். சிவா கூட நான் தனியா டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல, நீங்க அண்ணா ஏதாவது தப்பா நினைச்சுப்பா, நீங்க தான் அண்ணா கிட்ட சொல்லி இப்ப நீ சிவா பக்கத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடியவும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பூர்ணி. பிந்து அழுதுட்டே இருக்கிறாங்க, கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. சார் தான் காதலிச்ச பையன் இன்னொருத்திக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்திக்கு பூ கொடுத்துட்டு இருக்கான், இன்னொருத்திக்கு பலூன் கொடுத்துக்கிட்டு இருக்கான், ஐ லவ் யூன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை ஏத்துக்கவே முடியல. பிந்துவும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சிவாக்கு என்ன பண்ணன்னு தெரியல. பிந்து கிட்டையும் போய் பேச முடியாது, ககன் கிட்டையும் உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இருக்கிறாரு. உடனே ககன் சிவாவை கூட்டிட்டு உள்ள அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் போயிடுறாங்க. அங்க பார்த்தா நிறைய காதலர்கள் வந்திருக்காங்க. ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, நிறைய பேர் சுத்தி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இங்க இப்போ மெகா போட்டி நடக்க போகுது. அதாவது காதலர்கள் அந்த தன்னோட காதலிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க, எப்படியெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்துறாங்க, அவங்களுக்கான திறமைகள்லாம் என்ன பண்றாங்க, என்னென்ன எஃபர்ட் எடுத்து அவங்க காதலை ப்ரூஃப் பண்றாங்கிற விதமா இங்க நிறைய போட்டிகள் இருக்கு. இங்க உங்களுக்கு நல்லா ஆட தெரியும்னா நீங்க டான்ஸ் ஆடலாம், உங்களுக்கு நல்லா பாட தெரியும்னா நீங்க இங்க பாடலாம், இல்ல நீங்க எதுல உங்க திறமையை காட்டணும், உங்க காதலை புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நீங்க இந்த மேடையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்தா நம்ம ககன் ககன் பத்துல சிவா இருக்கிறாரு. உடனே பூமி இருந்துட்டு இங்க பாரு சிவா, நீ எந்திரிச்சு இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அக்கா, ஏன் நான் இங்கே இருக்கேன்னு, இங்க பாரு நான் யாரு உனக்கு அக்கா, உன் மாமாவை காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்ப நாங்க 2 பேரும் எங்கேயாவது பிரிஞ்சிருக்கோமா, இல்ல நாங்க 2 பேர் தானே ஒன்னா இருக்கோம், அதே மாதிரி நீயும் சிவாவும் ஒன்னா இருக்கணும், நீயும் பூர்ணியும் தான் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை பூர்ணி கூப்பிட்டு இன்னொரு டேபிள்ல உட்கார வச்சு எப்படியோ அவங்க 2 பேரும் நல்லா இருந்தா ஓகே தான் மாமா, அவங்க 2 பேரும் தனியா பேசிக்க டைம் கிடைக்கும்ல, அவங்கள ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுப்பாங்கல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பூமி இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மேடையில இப்ப யார் வராங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் வராரு, அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் போறாரு. என்னோட பேரு பாத்தீங்கன்னா அபி, நான் என்னோட காதலியோட முகத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு வரைஞ்சு காட்ட போறேன், நான் பெரிய டிராயிங் இதுல சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துல வரைஞ்சு காட்டான்னு சொல்லிட்டு அவங்களோட காதலியோட முகத்தை அப்படியே வரைஞ்சு காட்டுறாரு அவரு. உடனே எல்லாருமே அங்க இருக்கிற எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகி கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பூமி பார்த்து மாமா நீங்க எனக்காக என்ன பண்ண போறீங்க, உண்மையா சொல்லுங்க, நீங்க இதுல தானே சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா எனக்கு தெரியும், நீங்க எனக்காக என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கன்னு திருப்பியும் நம்ம ககன் உயிரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பூமி ககனம் இங்க பாரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியாச்சு, நான் மேடைக்கு போறப்போ உனக்கே தெரியும், நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, அது சர்ப்ரைஸ் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பூரணி ரொம்ப ஆசையா கேட்டுட்டு இருக்காங்க. சிவா எல்லாரும் உங்களோட காதலை ஸ்டேஜ்ல போய் நிரூபிக்க போறாங்களா, நீயும் எனக்காக ஏதாவது பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஸ்டேஜ்ல ஏறனாலே பயம் பூர்ணி அப்படின்னு சொல்லி, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் அதிகமா இருக்கு, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பூரணி கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிடுறாரு. பின்னாடி பார்த்தா பிந்து இவங்களோட பின்னாடி டேபிள்ல தான் பிந்துவுக்கு வந்திருக்காங்க. சிவாவையும் பாத்துறாங்க, சிவாவும் பிந்துவை பாத்துறாங்க. 2 பேரும் அப்படி கண்ணாலே அழுது பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா சாரதா வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது. யாரு எல்லாரும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடும் போது நம்ம கேபி மட்டும் சும்மா இருப்பாரா, அவரும் ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாரு போல. அந்த கிஃப்ட் கொரியர்காரங்க கிட்ட வருது. யாருங்க சாரதான்னு கேட்டு நான் தான் சாரதா, ஆனா எனக்கு யாரு கொரியர் பண்ற அளவுக்குலாம் எனக்கு யாரும் இல்லையே, யார் பேர் போட்டிருக்கு மேடம், இந்த இதுல எந்த பேரும் போடல, நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு இங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம சாரதா. இங்க நம்ம சாரதா அந்த கொரியர்காரங்க கிட்ட இருந்து அந்த பார்சலை வாங்கிட்டு வராங்க. உள்ள பார்த்தா என்னடா இருக்கு, எனக்கு யாரா கொரியர்லாம் அனுப்புறா, எனக்கு இங்க யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. உள்ள பார்த்தா ஒரு குட்டி டப்பால கிஃப்ட் ராப் பண்ணி இருக்கு. உடனே அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா மோதிரம். இங்க பார்த்தா நம்ம கேபி தான் கொடுத்துருப்பாரு, வேற யாரு கொடுத்துருக்க போறா. கேபி
இங்கே அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. சார் கிஃப்ட் போயிருக்குமான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணி அந்த ரிங்கை எடுத்து கையால் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கேபி வந்து கால் பண்ணுறாரு நம்ம சாரதாக்கு. அவர் அங்கே ஏர்பாட்ஸ் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஃபோன் பிடிச்சி பேசல, காதில் ஏர்பாட்ஸ் மாட்டி பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சாரதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு தெரியும். ஆமாம், நான் தான் என்னோட ஆசை பொண்டாட்டிக்காக ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இது என்னங்க இந்த வயசா, இதெல்லாம் நமக்கு கொண்டாடுற வயசா அப்படின்னு. வயசுல என்ன இருக்கு, வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு வயசு தேவையே இல்லை. காதல் தான் முக்கியம். எனக்கு உன் மேலே அவ்வளோ காதல் இருக்கு, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ வாட்டி உனக்கு வேலண்டைன்ஸ் டே வந்து விஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீ ஒரு வாட்டியாச்சும் சொன்னால் நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பார்த்தா நம்ம சாரதா வைக்கப்பட்டுக்கிட்டே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே 2ன்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப கேபியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரெண்டு பேரும். வந்து ரொம்ப சந்தோஷமா பேசி பார்த்துட்டு அதுக்கடுத்து இவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. நம்ம சாரதா ரிங்கு வச்சு போட்டு பார்த்துட்டு இவங்க வந்து கேபியோட வாழ்ந்த நாட்கள்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நம்ம சாரதா இவர் வந்து ஏர்பாட்ஸை வந்து பேசிட்டே இருக்காருல, கரெக்டா என்ட்ரி கொடுக்குறாங்க. மீரா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ரூமுக்குள்ள. உடனே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மட்டும் கேக்குது. உடனே யாருக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பின்னாடி திரும்பி தான் பேசிட்டு இருக்கிறாரு. உடனே காதுல இருந்து மெதுவாக அப்படியே எடுத்துட்டு பேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறாரு. பேண்ட் பேக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு நான் யாருக்கு விஷ் பண்ண போறேன், என்னோட ஆசை மனைவி உனக்காக தான் சொல்றேன், உனக்கு தான் வந்து எப்படி வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற வயசா நமக்கு அப்படின்னு சொல்லி மீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வயசு என்ன இருக்கு, என்னோட ஒய்ஃப்காக நான் விஷ் பண்றேன்னு திரும்பி அதே போயிட்ட மீராக்கும் போடுறாரு நம்ம கேபி. அதோட மட்டும் இல்லாம ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்றாரு. மீராவும் திரும்ப ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே யூ டூ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் திரும்ப அவங்களோட காதலை பரிமாறிக்கிறாங்க. இப்படி மாறி மாதிரி எல்லாரும் விஷ் பண்ணிக்கிறாங்க. இங்க பார்த்தா அந்த ககன் இருக்கிற இதுல வந்து ஒவ்வொருத்தரா வந்து அவங்களோட திறமையை ஃபுல்லா வெளிக்காட்டிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து டிராயிங் வரைகிறாங்க, இன்னொருத்தங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க. சரி அவ்வளவுதானா, வேற யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இது வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இங்க நீங்க பேசலாம், இல்ல உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வந்து இங்க காட்டலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. உடனே ககன் மாமா நீங்க போகலையா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம பூமி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி அவ்வளவுதானா, நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போலாமா, வேற யாராவது வந்து ஏதாவது சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம பூமி வந்து கை தூக்கிடுவாங்க. உடனே ககன் இருந்துட்டு பூமி நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, நீ என்ன அங்க போய் பேச போற, நீ என்ன போய் அங்க என்ன பண்ண போற, நீ எதுக்கு இது கை தூக்குற, எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ மாமா அது இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸ் தான், நீங்க பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு வராங்க. நம்ம பூமி வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம், என்னோட பேரு பூமி, நான் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ண என்னோட மாமா பேர் வந்து ககன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நீங்க ஒரு வாட்டி எந்திரிச்சு நின்னுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை பாக்கட்டும் அப்படின்னு சொல்லி ககனை எழுப்புறாங்க. இப்போ அவங்க என்ன உண்மையை போட்டு உடைக்க போறாங்க அப்படின்னா அவங்க அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு வராங்க. நம்ம பூமி ஏதாவது சின்ன வயசுல எல்லாருக்கும் யார் மேல ரொம்ப அன்பு இருக்கும், யார் மேல ரொம்ப காதல் இருக்கும், நமக்கு உயிர் கொடுத்தவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருப்போம் அப்படிதானே. ஆனா எனக்கு என்னமோ நான் வந்து என் அம்மாவை கண்ணால கூட நான் பார்த்ததில்லை. என் அம்மா நான் பிறந்தப்பவே என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க. நான் பிறந்த அன்னைக்கே வந்து என் அம்மா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன ஒரு பொம்மையில வச்சு தூக்கி போட்டாங்க. அப்போ அந்த பொம்மையில வந்து அப்ப என்ன அந்த பொம்மையில இருந்து காப்பாத்தினது வந்து ஒரு சின்ன பையன். அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு வந்து சின்ன பையன் விளையாடுற வயசுல அந்த பையன் என்னோட உயிரை மட்டும் இல்ல, என்னோட உயிரை மட்டும் காப்பாத்தல, என்னையும் காப்பாத்தினது அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போட என் உயிரை காப்பாத்தினது. அது மட்டும் இல்லாம நான் பிறந்த விஷயம் வந்து என் அப்பாவுக்கும் தெரியாது, என் அப்பாவையும் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கவும் இல்லை, என்னை காப்பாத்தி ஒரு ட்ரெயின்ல விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கும் அப்ப பெரிய கஷ்டம் இருந்தது, அந்த சின்ன பையனுக்கும் பெரிய கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதையை ஃபுல்லா சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது ட்ரெயின்ல வந்து என்ன ஒரு பொம்மையில வச்சு அனுப்பிட்டாங்க அங்க, ஆனா நான் ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தேன். அங்க வந்து அந்த மூட்டையெல்லாம் இறக்கி வைக்கிறவங்க பார்த்தா அங்க எனக்கு ஒரு அழகான அப்பா அம்மா கிடைச்சாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து அவ்வளோ காதல் கிடைச்சிருக்கு. என்ன சின்ன வயசுல காப்பாத்தினது ஒரு பையன், நான் வளர்ந்தது வந்து ஒரு வீட்டுல, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாலும் அவங்க என்னோட சொந்த மகளாதான் என்னை பார்த்து வளர்த்தாங்க, என்னை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க, என்னை மகாராணி மாதிரி வளர்த்தாங்க அந்த வீட்டுல. அது கடைசி அங்க இருந்தும் என்னை வந்து நான் அந்த ஊரை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதாவது அது எங்க அப்பா அம்மாவே என்னை நீ இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்னு அனுப்பி வச்சாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கடன் ஆகிட்டு அப்ப வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அந்த வட்டிக்கு விட்டுறவன் கேட்டிருப்பான்.
உடனே அது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப கதையா சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம பூமி. அவன் கேட்டனால எங்க அப்பா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ சிட்டிக்கு போ அப்படின்னு சொல்லி என்னைய திருப்பியும் ட்ரெயின் ஏற்றி விட்டு நான் திரும்ப இதே ஊர்ல வந்து சேர்ந்து திக்கும் தெரியாம திசையும் தெரியாம யார்கிட்ட உதவி கேட்கறேன்னு தெரியாம எங்க போறதுன்னு தெரியாம நின்ன திரும்பியும் எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிருந்து இப்போ அது மட்டும் இல்லாம அவரோட மனசுல எனக்கு ஒரு இடத்த கொடுத்து என்னை காதலிச்சு என்னை கல்யாணம் பண்ணி இப்போ உங்க முன்னாடி என்னோட புருஷனா நிக்கிற என்னோட ககன் மாமா தான் அந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ககன் வந்து அப்படியே எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அதாவது சின்ன வயசுல இந்த கதை எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவர் தான் இந்த குட்டி பாப்பாவை காப்பாத்தினாரு. நீங்க எல்லாம் நினைக்கலாம் அவர் காப்பாத்தினாருன்னு, ஆனா அந்த காப்பாத்தின பாப்பாவை நம்ம ட்ரெயின்ல விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வர அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு அந்த பாப்பா எங்க இருக்கு நல்லா இருப்பாளா அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷம் வர அவங்க வந்து மனவேதனையில இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, அது நான் தான் அப்படின்னு பூமி சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தா ககனோட பேச அப்படியே எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சிவாக்கு பார்த்தா அதுக்கு அடுத்து அழுகை ஆயிரும். அதாவது பூமியோட கதை எல்லாமே சிவாவுக்கு தெரியும். சிவா அதுக்கடுத்து எனக்கு அங்க என்னோட அப்பா அம்மாவுக்கு பிறந்த என்னோட செல்ல தம்பி சிவாவும் இங்கதான் இருக்கிறான், இதுதான் சிவான்னு சொல்லிட்டு சிவாவையும் அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க நம்ம பூமி. நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி, நீங்க அதாவது சின்ன வயசுல உங்களுக்கு எல்லாம் வந்து உயிர் கொடுத்த என் உயிரை காப்பாத்தினவரே எனக்கு கணவரா கிடைச்சிருக்காரு, அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அடுத்து திரும்ப நாங்க சந்திச்சு இது எல்லாமே கடவுள் செயல் தான் அப்படின்னு சொல்லி அப்படி ரொம்ப எமோஷனல் ஆகி அவங்களோட காதலை ஃபுல்லா வெளி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பூர்ணியா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சிவா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து எமோஷனலாகி கண்கலங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ககன் இருந்துட்டு நீ தான் அந்த குட்டி பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டே கேட்டுட்டே இருப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம நம்ம ககன் வந்து அந்த குட்டி பாப்பா ஞாபகமா அவர் கார்ல வந்து ஒரு கீச்சைன் மாதிரி தொங்க விட்டுருப்பாரு. அதையும் அந்த குட்டி பாப்பாவை இன்னும் மறக்காம அந்த குட்டி கீச்சைனை கூட நீங்க இன்னும் அந்த இதுல தொங்க விட்டுருக்கீங்க, நான் அதையும் கூட நான் பார்த்தேன், நீங்க இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருந்த அந்த குட்டி பாப்பா வேற யாரும் இல்லை, அது நான் தான் மாமா அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டேஜ்ல. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே கிளாப்ஸ் தட்டி ஒரே எமோஷனல் சீனா மாறிடும். நம்ம ககன் அதுக்கு அடுத்து ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்ப நீ தான் அந்த பாப்பாவான்னு சொல்லி 2 பேரும் அழுது எமோஷனல் ஆகி திரும்ப வந்து ஹக் பண்ணி திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் வச்சு எல்லாருமே இவங்களோட கதையை கட்டி வியந்து ஷாக் ஆயிடுவாங்க. அப்படியே இங்க பார்த்தா நம்ம சிவா வந்து இன்னும் வந்துட்டு பிந்து கிட்ட எப்படிடா என்ன பண்றது, பிந்து இருக்காளான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பாரு. பிந்து இருக்க மாட்டாங்க. ஐயோ பிந்து எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட இரவு பூர்ணி நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே பிந்து தேடுறதுக்காக வந்துட்டு இருப்பாரு. பிந்து எங்க இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே ஃபுல்லா தேடிட்டே இருப்பாரு. அந்த நேரத்துல பார்த்தா பூர்ணிக்கு வந்து டவுட் வந்துடும், இங்க ஃபங்க்ஷன் நடக்கிறது இந்த இடத்துல, இவன் இங்க இருந்து எங்க போனா, இப்போ எங்க இருக்கான் தெரியலையே, நம்மளும் வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க நம்ம பூர்ணி. அதோட மட்டும் இல்லாம சிவா வந்து பிந்துவை கண்டுபிடிச்சு பிந்து கிட்ட போன் அதாவது நேர்ல பேசிட்டு இருப்பாங்க. என்ன சிவா இங்க நடந்துட்டு இருக்கு, நீ என்னையே தான் காதலிக்கிறியா இல்ல அவளை தான் காதலிக்கிறியா, இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் நீ லைவ் லொகேஷன் அனுப்பி என்ன வர சொன்னியா, இதெல்லாம் என்ன, எனக்கு இது சுத்தமா புரியல, நீ எப்பதான் நம்மளோட காதல உங்க வீட்டுல சொல்ல போற, எப்பதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நீ நாளுக்கு நாள் நீ வந்து என்னை விட்டு விலைக்கு போய்கிட்டே இருக்கியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அழுதுட்டு எமோஷனலா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சிவா இருந்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கையில வந்து நம்ம பூர்ணி வந்து வெளியே வந்துருவாங்க. இவங்க அதுக்கடுத்து பூர்ணி கையில இப்ப மாட்ட போறாங்களா மாட்ட மாட்டாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படியே இந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. அண்ட் நம்ம அவள் ஒருவாள சீரியலும் மேகா சந்தேஷம் சீரியலும் போட்டுருக்கோம். ஸோ அதையும் பார்க்குறேன்னு நினைக்கிறோம். அதையும் வீடியோ ஃபுல்லாக பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.